காலையிலே கோலம் போட்டாச்சு, வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. டிஃபன் மட்டும்தான் செய்யணும். அதுக்கு முன்னாடி 2 மாதமாக வந்துட்டு பாலாடை சேர்த்து வச்சேன்னா அது என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. 2 பாக்ஸ் வந்துருச்சு. அதனால் அதை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டு அதை மிக்ஸி ஜார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஐஸ் வாட்டர் நைட்டே வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். மேலாப்பில் வந்துட்டு அப்படியே வெண்ணெய் வந்து சேர்ந்துடும். நம்ம ஜூஸ் வடிகட்டி இருக்குல்ல, அதில் வந்து நல்லா வடிச்சுக்கலாங்க. வடிச்சிட்டு எக்ஸஸாக வாட்டர் இருந்துச்சுன்னா வெண்ணெயை உருக்கும்போது படப்படப்புன்னு வெடிக்கும். அதனால் நம்ம நல்லா கை வச்சு இது மாதிரி அமுக்கி விட்டோம்னா எக்ஸஸாக இருக்க வாட்டரெல்லாம் வந்து ஃபில்டர் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் கையில் உருண்டை பிடிச்சி நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் போட்டுக்கலாங்க. எனக்கு இன்னொரு உருண்டையும் வந்துச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு நான் வெண்ணெயை போட்டு உருக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் நினச்சேன் அட்லீஸ்ட் ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நெய் நினச்சேன். ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. அப்படியே கொதிச்சிட்டு இருக்கும்போதே நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் உப்பும் போட்டேன். இது ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிச்சாதாங்க அந்த வாசமும் ஃப்ளேவரும் வரும். சிலர் முருங்கைக்கீரையும் போடுவாங்க. என்கிட்ட முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வரல, அதனால் கருவேப்பிலையும் போட்டுட்டேன். அவ்வளோதான். நுர மாதிரி வந்து அப்படியே பொங்கி வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்து டக்குன்னு பிளாஸ்டிக் வடிகட்டி வேண்டாம், இரும்பு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா சுத்தமான ஹோம்மேடு நெய் ரெடி. ஒரு சுத்தமான ஸ்டீலோ இல்லை வந்துட்டு கிளாஸ் கண்டெய்னரில் வச்சுக்கிட்டிங்கன்னா 2-3 மாதம் வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி மாவு இல்லாததுனால பிரெட் ஜாமே வந்து டிஃபன்.